சிறுபான்மை என்ற சொல்லை இந்த நிலத்திலிருந்து ஒழிக்கணும். அது ஒரு தேசிய அவமதிப்பு. இந்த சிறுபான்மையின் வரையறுக்கிறவன் எல்லாம் யாரு பண்றாலும் மொழி சிறுபான்மை. உங்களுக்கு தெரியும், உலகெங்கிலும் மனிதர்களை மொழி இன அடிப்படையில் தான் வகுப்பானை ஒழிய சாதி மத அடிப்படையில் கிடையாது. அது வரலாறு எங்கும் உங்களுக்கு நீங்க எங்க படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது இல்லை. அது நான் பலமுறை நானே உதாரணம் சொல்லி உங்களுக்கு எடுத்து காட்டி பேசிட்டேன். நீங்க ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவன் தான். எதுக்கு அத்தனை நாடுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்துடும். இந்தியாவில இருந்து ஏன் பாகிஸ்தான், பாகிஸ்தான் இருந்து ஏன் பங்களாதேஷ், அதுல தெரிஞ்சிடும். மொழிதான் இந்து தான். மகாராஷ்டிரால மராட்டிய மாநிலத்துல எல்லாம் இந்திய தானே, இந்து தானே. குஜராத்ல இருக்கிறவனும் மகாராஷ்டிரால இருக்கிறவனும் இந்து தானே. எதுக்கு குஜராத் தனி மாநிலமா வேணும்னு அவன் போறான்னா, நீ மராட்டியன் நான் குஜராத்தி, அவ்வளவுதான். ஆனா மதம் அங்க ஒன்று நிக்கல, மொழி பிரிக்குது, இனம் பிரிக்குது. அப்படித்தான். நான் இஸ்லாமியன் தானே, நான் ஏன் பாகிஸ்தான்ல இருக்காம பங்களாதேஷ் கேட்டேன். அவர் உருது, நான் வங்காளி. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு இருக்கிற இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் தமிழர்கள், தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். அது நேரடியா நீங்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கான அப்படின்னு எழுதியிருக்கும். சிறுபான்மைன்னு சொல்லக்கூடாது. இங்க சிறுபான்மைகளுக்கென்று சலுகைங்கிறா. விடுதலை பெற்ற 80 ஆண்டு கால இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவன் ஒரு இஸ்லாமியன் கூட பிரதமராகலையே. அதிக அதிகாரம் கொண்ட அந்த பதவிக்கு ஏன்னா ஒண்ணுமில்லாத குடியரசுத் தலைவராக வேணா உட்கார வைப்பான். இந்த மண்ணில் பிறந்த எவனுக்கும் சலுகை வேண்டியதில்லை, உரிய உரிமைதான் வேணும். அதுல நீங்க தெளிவா இருந்துக்கணும்.